அன்புநேயர்களே, இலங்கையில் செய்திகள் பல நம்மிடம் தேங்கி கிடந்தாலும் இன்று ஒரு உலக பரப்பில் ஒரு கடந்து போகாத செய்தி கொண்டு வந்திருக்கின்றது. ஆங்கிலத்தில் ஊடாக, அதாவது இந்த 3 தினங்களுக்குள் காசாவில் மக்கள் வடக்கிலிருந்து தெற்குக்கு பயணத்தை மேற்கொண்டு அதாவது விரட்டப்படுகின்றார்கள். அப்படிதான் சொல்லணும். மாதிரி IDF இஸ்ரேலிய படைகளால் சுமார் 70,000 மக்கள் வடக்கிலிருந்து தெற்குக்கு விரட்டப்படுகிறார்கள் ஒரு செய்தி. இரண்டாவது, இன்றைய தாக்குதலில், இன்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை மாலை வரைமான தாக்குதலில் 50 காசா பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், வான்வழியும் தரைவழியுமான தாக்குதலில். அடுத்தது, டோகடார் மீது இஸ்ரேல் தாக்கிய தாக்குதலை ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. எதுவானாலும் அமெரிக்காவோட கையில் இருக்கிறதானே. காசாவில் 50 பேர் கொல்லப்பட்ட விடயத்தை, எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க இன்றைக்கு மட்டும் ஒரு கண்டனம். ஒரு 50 பேர் கொல்லப்பட்ட விடயமும் டோகா கட்டார் மீது தாக்குதலுக்கான கண்டனத்தையும் ஐநாவின் பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த செய்தியுடன் தற்பொழுது இந்த செய்திகள் நாம் ரெக்கார்டிங் செல்லும் வரையும் இந்த 50 என்பது 70 வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், தொடர்ந்து தரை வழியாகவும் வான்வழி ஊடாகவும் தாக்குதல்கள், டேங்கிகள் ஊடாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. தாக்குதல் மும்முரமாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அநேகமாக இந்த தமிழ் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள், முஸ்லிம் யூடியூபர்ஸ் கூடுதலாக காசா முன்னணி நிற்பதாகவும் இஸ்ரேலை ஒரு குறைத்து மதிப்பிடுவதும் இது ஏற்றுக்கொள்ளும் விடயம் அல்ல. சண்டை என்று வருகின்ற போது அவன் இவ்வளவு தந்திரத்தை பயன்படுத்தினாலும் இஸ்ரேல் எப்படி முன்னணி இருக்கிறது. இவ்வளவு சொல்லிக்கின்றான் பாருங்கள், நாங்கள் முழு உலகத்தின் எந்த இடத்திலும் தாக்குவோம் என்று. அது உண்மைதான், அவனால் அது ஏலும். சிறிய நாடு, பல பெரிய ஆயுத பலம், மூளை பலம், அந்த மாதிரி அவன் எல்லா வகையிலையும் முன்னுக்கு நிற்கிற ஒரு நாடுதான். ஒரு அரபியனாலையும் எங்களை தாக்கு பிடிக்கல, அதை நாங்க சொல்லிக்கொள்ளணும். ஒரு அரபியன், ஈரானை தவிர எவனாலையும் தாக்கு பிடிக்கல. அடிபட்டு தான் சாகுவார்கள். அரபிக்காரர்கள் அடிபட்டு சாகணும், அப்பதான் இவங்க ஒன்றுபடுவாங்க. இப்ப நாங்க இலங்கைக்குள்ள என்ன சொல்றோம், கூடுதலாக பொத்திவில பிடிக்கும் நான் ஏன் சொல்லணும், ஒற்றுமை ஒன்று வெளியாகும். அந்நிய நாட்டின் ஆதிக்கம் ஒன்று இங்கு அதிகரிக்கப்படுமானால் இனமும் சேரும் ஒரு நிலை ஏற்படும். அதே போன்று அரபுக்கு கட்டார் மட்டும் இல்லை, அவன் குவைத்துக்கும் அடிப்பான், அபுதாபிக்கும் அடிப்பான், எல்லாத்துக்கும் அடிப்பான். அடிபடணும், இவர்கள் சாகணும். இந்த படிப்பறிவில்லாத காட்டரபிகள், இந்த கொடுக்கிற கொடுமை, இந்த ஹவுஸ் மேட்டுகளுக்கெல்லாம் அதையெல்லாம் இந்த இறைவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறான். எனவே கட்டார் உண்மையில இந்த அரபு தேசங்களுள்ள கட்டார் ஒரு நல்ல நாடு என்று சொல்லப்படுது. அங்க இருக்கிற மக்கள் நம்முடைய அனைமா பொன்மன் சொல்லுவாங்க. கட்டார் இவங்களை விட இந்த காட்டரபிகள், குவைத், இந்த பஹ்ரான், ஒமான், அந்த மாதிரி நாட்டை விட கட்டார் கொஞ்சம் நல்லவங்க என்று சொல்லப்படுது. சிறிய நாடு என்றாலும் அவங்களுக்கு ஆயுத பலம் இல்லை. இப்ப அடிக்கப்படுறாங்களாம். எங்க இருந்து அடிப்பீங்க? ஏன்னா அவங்க கூட்டுறவு, அவங்களோட நட்பு நாடுகளை சேர்த்து அடிப்பாங்கன்னா யாரும் அவங்களுக்கு நட்பா இருக்கிறாங்க. நீங்க ஈரானை சேர மாட்டீங்களே, நீங்க மானம் உள்ள ரோசம் உள்ளவங்கண்டா உடனே அமெரிக்கா தளத்தை எல்லாம் மூடி போட்டு ஈரானுக்கு கடன் கொடுப்பீங்களா? அடி சாத்துவான். அது முடியல. நீங்க அமெரிக்காவுக்கு அடிபணிந்து, அமெரிக்காவுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து 10-15 கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு தும்பு காட்டுகளா. எனவே நீங்க அடிபட்டு சாகணும்டா. எனவே இஸ்ரேலை நாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லப்பா, ஒத்தன திறமைய குறைத்து மதிப்பிடக்கூடாது. யூடியூபர் சொல்லுவாங்களே அடி சாத்துட்டு அண்ணா, அதெல்லாம் பாரதுதான், அதெல்லாம் கிடையாது. பார்ப்போம். காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதால் தெற்கு காசாவிற்கு, குறிப்பாக அல் மவாசிக்கு அதிகமான குடும்பங்கள் தப்பிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது வரையும் ஒரு 3 தினங்களுக்குள் இன்று வரை இந்த ரெக்கார்டிங் போகும் வரைக்கும் 70,000க்கு மேற்பட்ட மக்கள் வடக்கிலிருந்து தெற்கு காசாவுக்கு கடினமான நடைப்பயணத்தையும் சிறிய வாகன பயணத்தையும் மேற்கொண்டுள்ளனர். இஸ்ரேலிய விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் தொடர்ந்து காசாவை தாக்கி வருகின்றன. இன்று குறைந்தது 50 பேர் இன்று இன்றிரவு 7:30 மணி வரையும் 50 காசா அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருப்ப அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. காசா நகரில் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டோர். அங்கு இஸ்ரேலின் ஆழமடைந்து வரும் படையெடுப்பு நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம்.
அவன் ஒட்டுமொத்தமாக பிடிக்கப்படுறான். காசாவை இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட உடனே அகன்ற இஸ்ரேல் தான் அவன் திட்டம். அப்ப இன்னும் ஒரு வார்த்தை நாங்க சொல்ல மறந்துட்டோம். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே, இந்த பலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லை, எங்க ஊரு, நாங்க சேரப்போறோம், பிடிக்க போறோம், சேர்க்க போறோம். அங்க எங்க, அதாவது எங்க ஊருக்குள்ள இருக்கிறவன விரட்ட போறோம். இதான் அவன் கதை. இது எப்படி இருக்குது? அப்ப யாருக்கு இங்க பலஸ்தீன் கொடுக்க போறீங்க தெரியல. காசா நகரில் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டனர். அங்கு இஸ்ரேலின் ஆழமடைந்து வரும் படையெடுப்பு மேலும் பல பலஸ்தீனியர்களை தப்பியோட கட்டாயப்படுது. அதாவது அவன் என்ன செய்யறான்டா, காசா விட்டு சாகுங்கள், அடி ஓடுங்க, அவ்வளவுதான். உயிரை தாங்க, அடி உயிரை கொடுங்க, அவ்வளவுதான். ஆள் மாறுங்க. அதன் சமீபத்திய இலக்குகளில் நகரின் மேற்கில் உள்ள ஒரு குடியிருப்பு கோபுரம் மற்றும் குடியிருப்புகள் அடங்கும். டோகா மீதான சமீபத்திய தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கண்டனத்தை கத்தார் பிரதமர் பாராட்டியுள்ளார். பாராட்டி என்னடா செய்ய போறீங்க? உங்களை பாராட்டி அவன் சொல்லிட்டானா நடந்துருமா? எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா முஸ்லீம் என்ற போர்வையில உங்களை தாக்குறாங்க. நீங்க மானம் இல்லாம அவனுக்கு அமெரிக்கனுக்கு 4000 கோடியோ 400 கோடியோ கொடுத்து பெரிய ஒரு பிளைட் ஒன்று ரம்ஸ் மாமு லஞ்சம் கொடுத்தீங்க. இப்படி அடிச்சான். இது எப்படி இருக்குது? அடி வாங்கணும், சாகணும்டா. மற்றும் அவரது நாட்டின் மனிதாபிமான மற்றும் ராஜதந்திர பங்கை உறுதிப்படுத்தியுள்ளார். ஜெருசலமின் மேற்கே புறநகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஒருவர் கச்சு குத்து தாக்குதலுக்கு இலக்காயிருக்கின்றார். இது யாரு செய்யறான்? இது பலஸ்தீன் தான் செஞ்சுக்கிறான். அதை ஒருத்தர் உடனே பிடிச்சிட்டா. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை 2ஆக பிரிக்கும் விரிவாக்கப்பட்ட தீர்வு திட்டத்துடன் முன்னேற இஸ்ரேலிய பிரதமர் ஒப்பந்தத்தில் இன்று மாலை கையெழுத்திட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை 2ஆக பிரிக்கும் விரிவாக்கப்பட்ட தீர்வு திட்டத்துக்காக பெஞ்சமின் மாம்ஸ் இன்று மாலை ஒப்பமிட்டிருக்கின்றாராம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியேற்ற விரிவாக்க திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக முன்னெடுத்துள்ளார். இது எந்த ஒரு எதிர்கால பலஸ்தீன அரசையும் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குறது. அதாவது ஒட்டுமொத்தமாக பலஸ்டைன் இல்ல, அப்படி ஒரு நாடு இல்ல, எங்கட லேண்டு எங்கட பூமியை பிடிக்கிறான். மேற்கு கரையை பிரிக்கும் திட்டத்தை தொடர இஸ்ரேலிய தலைவர் வியாழக்கிழமை இன்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். ஆஸ்கார் விருது பெற்ற இஸ்ரேலிய பலஸ்தீன திரைப்படமான நோ அதர் லேண்ட் என்றதை பற்றி தான் அந்த மாதிரி சொல்ல வரானாம். அந்த படத்தை நம்ம என்ன பார்க்கல. அப்படி ஒரு படம் அமெரிக்காவில் ஆஸ்கார் விருது பெற்றிருக்கான். நோ அதர் லேண்ட், அவ்வளவுதான் இந்த படத்துல. நோ அதர் லேண்ட். இஸ்ரேல் காசா போரை நிறுத்தாவிட்டால் திஸ்மான் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இங்கிலாந்து திட்டமிட்டுள்ளது. இந்த மாசமே செப்டம்பரை கொடுக்க போறாங்களாம். 600க்கும் மேற்பட்ட முன்னாள் இஸ்ரேலிய மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர ரம்ஸ் மாமுவை வலியுறுத்துகின்றார்கள். இஸ்ரேலிய பலஸ்தீன திரைப்படமான நோ அதர் லேண்ட் சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் விருதை கொடுத்திருக்கின்றது ஆஸ்கார் திரைப்பட குழுவினர். பலஸ்தீன அரசு இருக்காது என்ற எங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது என்று நெதன்யாகு மாம்ஸ் ஜெருசலமுக்கு கிழக்கே உள்ள இஸ்ரேலிய குடியேற்றமான மாலே அடிமையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் இன்று அறிவித்திருக்கின்றார். இந்த செய்தி தான் இன்று உலக பரப்பில் பெரும் தாக்கமான செய்தியாக உருவெடுத்திருக்கின்றது. நாங்கள் நகரத்தின் மக்கள் தொகையை இரட்டிப்பாக போக்குறோம். இஸ்ரேலிய மக்களை குடியேற்றப்படலாம். இஸ்ரேலிய குடியேறலுக்கான 3400 வீடுகளை உள்ளடக்கிய இந்த மேம்பாட்டு திட்டம் மேற்கு கரையின் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலமிலிருந்து துண்டிக்கும். அதே வேளையில் அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடியேற்றங்களை இணைக்கும் ஒரு திட்டத்துக்காகவே இன்று மாலை பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்பமிட்டிருக்கின்றார். கிழக்கு ஜெருசலம் எதிர்கால பலஸ்தீன அரசின் தலைநகரமாக பலஸ்தீனியர்களை தேர்ந்தெடுத்ததால் அவர்களுக்கு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. 1967 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய குடியேற்றங்களும் இஸ்ரேலிய திட்டமிடல் அனுமதியை பெற்றிருந்தாலும் சரி, சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்ட விருதுகளாக கருதப்படுகின்றன. சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் சட்டவிரோதமானவை என்று மேலும் நெதன்யாகு முழு பிராந்தியத்தையும் படுகொலியை நோக்கி தள்ளுகிறார் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. மேற்குலகிலும் 149 ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் ஏற்கனவே பலஸ்தீனத்தை ஆதரித்துள்ளதாகவும் இதுவரை அவ்வாறு செய்யாத அனைத்து நாடுகளும் உடனடியாக பலஸ்தீன் அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார்.
நெதன்யாகு நீண்ட காலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் குடியேற்றங்களை ஆதரித்து வருகிறார். மேலும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையிலான அமைதிக்கான எந்த ஒரு முயற்சியையும் எதிர்த்து போராடுகிறார். 1990களில் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் விடுதலை அமைப்புக்கும் இடையே பலஸ்தீன் அரசு உருவாக்கப்படும் என்று பலர் நம்பிய 2 ஒப்பந்தங்களான ஒஸ்லோ ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். நான் உண்மையில் ஒஸ்லோ ஒப்பந்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தேன் என்று நெதன்யாகு 2001இல் பெருமை பேசும் வீடியோவில் பேசி சிக்கியிருக்கின்றார். 1997ஆம் ஆண்டில் பிரதமராக தனது முதல் பதவி காலத்தில் கிழக்கு ஜெருசலேமில் ஹார் ஹோமா குடியேற்றத்தை நிறுவ நெதன்யாகு உதவினார். இஸ்ரேலிய செய்தித்தளமான NRJக்கு அளித்த பேட்டியில் அவர் பதவியில் இருக்கும் போது ஒரு பலஸ்தீன் அரசு ஒருபோதும் உருவாக மாட்டாது என்று மீண்டும் மீண்டும் அவர் கூறுகின்றார். மிக சமீபத்தில் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலஸ் ஸ்டோமிஷ் E1 போன்ற குடியேற்றங்கள் பலஸ்தீனை வரைபடத்திலிருந்து அழிக்க உதவும் என்று கூறுகிறார். இந்த E1 என்ன? யூதர்களை கொண்டு பலஸ்தீன்ல குடியேற்று, அதான் E1. பலஸ்தீன நாடு ஐநா உறுப்பு நாடுகளிடமிருந்து அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை பெறுகிறது. இந்த யதார்த்தம் இறுதியாக பலஸ்தீன் அரசு என்ற கருத்தை பிழைக்கிறது. ஏனெனில் அங்கீகரிக்க எதுவும் இல்லை, அங்கீகரிக்க யாரும் இல்லை என்று ஸ்மோரஸ் கூறினார். காசாவில் இஸ்ரேல் 50 பேரை கொண்ட விடயமானது பெரும் உலக கண்டனத்துக்கு இன்று மட்டும்தான் வந்திருக்குது. அது ஆச்சரியப்படவும் நமக்கு இருக்குது. இதற்கிடையில் பெயர் கொடுப்பெற விரும்பாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பல அறிக்கைகள் ஷேக் முகமது அமெரிக்க பயணத்தில், அதாவது அமெரிக்க ஜனாதிபதியை சந்திப்பதற்காக டோகா அரசின் கட்டார் அரசின் ஒரு அரச குழு ஒன்று சந்திக்க போறாங்க. கால உள்ள போறாங்க போல இருக்குது. டொனால்ட் ட்ரம்பான சந்திப்பும் அடங்கும் என்று கூறியுள்ளார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் முக்கிய குறிக்கோள் அவர் கையில் கிடைக்கும் ஒவ்வொரு ஹமாஸ் தலைவரையும் கொல்லுவது என்று அவர் ஒரு ஓத்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. எளிமையான பதில் தான் அதிக வாய்ப்புகள் பதில் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். இருப்பினும் நெதன்யாகு தனது பலவீனமான அரசாங்க கூட்டணியை பாதுகாக்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஊதி பெருக்கி போரை நீடிக்க முயற்சித்திருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். நெதன்யாகுவின் குறிக்கோள் அடிப்படை ஹமாஸை சரணடைய செய்வது, பணய கைதிகளை மீட்டெடுப்பது மற்றும் ஹமாஸை நிராயுத பாணியாக கட்டாயப்படுத்துவது என்று பெர்ரி கூறினார். அதன் பிறகு அவர் என்ன விரும்புகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஹமாஸுக்கு பதிலாக பலஸ்தீன் அதிகார சபையின் சில பதிப்பு காசாவுக்கு நுழைவதற்கான உலகளாவிய விருப்பத்திற்கு அவர் தடையாக நிற்கிறார். இருப்பினும் தாக்குதலை தொடர்ந்து நெதன்யாகுவுக்கு ஒரு பெரிய சூதாட்டம் என்றும் அதற்காக அவர் இப்போது பலமான எதிர்விளைவுகளை பெற்று வருகிறார் என்றும் பெர்ரி குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அவர் விமர்சிக்கப்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உலகின் பெரும்பாலான நாடுகள் மற்றும் கத்தார் மற்றும் அரபு நாடுகள் மட்டுமல்ல, எகிப்து போன்ற இஸ்ரேலுக்கு பக்கபலமாக தேவைப்படும் நாடுகள் உட்பட இஸ்ரேலின் பெரும்பகுதியும் கூட என்று பெர்ரி தெரிவித்துள்ளார். இன்று காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த செய்தி கிடைக்கும் போது 55 எட்டி உள்ளது என்று இன்று வரை காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு மாத காலத்திற்குள் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் காசாவை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கு நோக்கி என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த உலக பரப்பில் இந்த செய்தி எவ்வளவு தூரம் எடுபட்டாலும் தொடர்ந்து இந்த செய்தி நாம் உங்களுக்கு வழங்கப்படும் வரை அவனுங்கள வான்வெளியும் தரைமட்டமாகவும் தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. சிறியோர் பெரியோர் முதல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஐநா பாதுகாப்பு சபை கண்டனம் இருத்தேன்னு சொல்லி ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்கிற அங்கத்துவ நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வர முடியுமா? அரபுகள் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம். அரபுகள் எவ்வளவு கூக்கரிட்டாலும் வீரம் பேசினாலும் இஸ்ரேலை இவங்களை தாக்க முடியாது. ஈரான் தவிர எந்த ஆயுத உற்பத்தி, அதான் ஈரான் தானே தனி ஆயுத உற்பத்தி செய்யறான். எந்த ஆயுத உற்பத்தியும் இல்லாத இந்த படிப்பறிவு இல்லாத காட்டரபிகள் நாடுகள் ஒருபோது இஸ்ரேலை வெல்ல முடியாது. சொன்னா பல பேர் அம்படிக்க வருவீங்க. அடே உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கடா, உண்மையை ஏற்றுக்கொள்ளாம எங்களுக்கு அம்படிக்க விடா, உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கடா. ஈரான் மட்டும்தான் சிங்கம், அவன் தான் நிறைய ஆயுதங்கள் வச்சு கொண்டிருக்கிறான். இவங்க அமெரிக்கா கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு, அமெரிக்காவுக்கு வாழை சுருட்டிக்கு படுத்துக்கிட்டு, அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு 10 கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு என்னடா இதெல்லாமே அழிஞ்சு போங்கடா, நாசமா போக நேசம் பண்ணி பொன்னையா தெரு. எனவே
மீண்டும் நாம் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.